விநாயகர் சதுர்த்தி பூஜைக்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூடின் இல்லத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றது சர்ச்சையானது. இது தொடர்பாக இன்றைய முக்கோணம் பகுதியில் விரிவாக பார்க்கலாம். கணபதி பூஜைக்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் இல்லத்துக்கு பிரதமர் மோடி சென்றது எதிர்க்கட்சிகளிடமும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளிடமும் கடுமையான எதிர்வினை வந்திருக்கு. ஸோ இந்த செய்தினை ஒட்டின 3 புள்ளிகளை தான் இன்றைக்கு முக்கோணம் பகுதியில் பார்க்க போறோம். முதல் புள்ளி, என்னென்ன விமர்சனங்கள்? நீதித்துறையின் பதில் சொல்லும் மற்றும் சீர்திருத்தங்களுக்கான CJR அமைப்பு இந்த நிகழ்வு ஒரு கவலைக்குரியது அப்படின்னு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசு மற்றும் எதிர்க்கட்சிகளை சம தொலைவில் வைத்து பார்க்க வேண்டிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லத்துக்கு பிரதமர் போவது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை அப்படின்னு தன்னோட வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு முன்னாள் நீதிபதியான லோதா. அரசின் நடவடிக்கைகளை முறைப்படுத்தும் பொறுப்பில் இருக்கக்கூடிய நீதிபதி தனிப்பட்ட மத நம்பிக்கை சார்ந்த கணபதி விழாவில் பிரதமரோடு பொதுவெளியில தென்படுறது நீதிபதி பதவி மீதான நம்பிக்கையை மக்களுக்கு குறைக்கும் அப்படின்னு பிரபல வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கபில் சிபல் தெரிவிச்சிருக்காரு. சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் ஒருவரும் மாநிலங்களவை எம்பியுமான சஞ்சய் ராவத் இந்த சந்திப்பு பல சந்தேகங்களை எழுப்புது அப்படின்னு நேரடியாவே விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. ஷிண்டேவுக்கும் சிவசேனாவுக்கும் இடையில அந்த வழக்கை விசாரிக்கிற பொறுப்பிலிருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விலகிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சிருக்காரு. அது மட்டுமல்லாம சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸில் முக்கிய தலைவர்கள் ஒருவரான சுப்ரியா சூலேவாகட்டும், ராஷ்டிரிய ஜனதா தளத்தை சேர்ந்த மனோஜ் ஜா ஆகியோரும் தங்க கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இரண்டாவது புள்ளி, ஆளும் பாஜக தரப்பின் எதிர்வினை. தலைமை நீதிபதி இல்ல கணபதி பூஜையில பிரதமர் மோடி கலந்துகிட்டதை விமர்சிக்கிறது இந்து மத நம்பிக்கை மீதான தாக்குதல் அப்படின்னு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் இது இந்து மத வெறுப்பின் வெளிப்பாடு அப்படின்னு சொன்னதோட மட்டுமல்லாம ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில பிரதமர் மன்மோகன் சிங் நடத்தின இஃப்தார் விருந்துல உச்சநீதிமன்ற நீதிபதி பாலகிருஷ்ணா கலந்துகிட்ட புகைப்படத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. மத ஒற்றுமையை போற்றும் வகையில நடத்தப்படுற பொது விழாக்கள்ல பிரதமரும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கலந்து கொள்வதற்கும் மதம் சார்ந்து தனிப்பட்ட இல்ல விழாவில் கலந்து கொள்வதற்கும் வேறுபாடு இருக்கு அப்படின்னு மும்பை காங்கிரஸ் கமிட்டி விளக்கம் அளித்திருக்கிறது. இருப்பினும் பாஜகவோட செய்தி தொடர்பாளர் ஷெஜாத் பூனாவாலா பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்வை விமர்சிக்கிறது நீதித்துறையையும் நீதிமன்றத்தையும் அவமதிக்கிற நடவடிக்கை அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. மூன்றாவது புள்ளி, இந்த போக்கு எங்கே கொண்டு செல்லும்? நீதிபதிகள் என்னென்ன நெறிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு நீதிமன்ற கூட்டம் 1997 16 நெறிமுறைகள் வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆவணத்துக்கு பேர் ரீஸ்டேட்மெண்ட் ஆஃப் வேல்யூ ஆஃப் ஜுடிஷியல் லைஃப் அப்படிங்கிறது தான் அந்த ஆவணத்தோட பெயர். ஒரு நீதிபதியா இருக்கிறவருடைய செயல்பாடு மற்றும் நடத்தை நீதித்துறையின் பாகுபாடற்ற தன்மை மீது மக்கள் வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துறதா இருக்கணும் அப்படின்னு அந்த ஆவணம் சொல்லுது. நீதிபதி தனிப்பட்ட அல்லது அவருடைய அலுவல் ரீதியான செயல்பாடுகள் பொதுமக்கள் மீதான நம்பிக்கையை குறைக்கிற விதமா ஆயிடக்கூடாது அப்படின்னும் நீதியை வழங்குறது மட்டுமல்ல அது வெளிப்படையா மக்கள் உணரும்படி இருக்கணும் அப்படின்னு அந்த ஆவணம் சொல்லுது. இந்த ஆவணத்தை தயாரிக்கிறதுல முன்னின்ற அப்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதி MN வெங்கடாச்சலையா அரசுக்கும் நீதிமன்றத்திற்கும் சரியான அளவுல உறவு இருக்கணுமே தவிர சுமூகமான அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. சமீப காலமா நீதிபதிகள் மத்திய அரசுடன் நெருக்கம் காட்டுற நிகழ்வுகள் தொடர்ச்சியா அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய், சதாசிவம் பின்னாட்கள்ல மாநிலங்களவை MP மற்றும் ஆளுநர் பதவி ஏற்றது கடுமையான விமர்சனத்தை உள்ளாக்குச்சு. இந்த புள்ளியில இருந்துதான் பிரதமர் மோடி தலைமை நீதிபதி அவருடைய இல்ல விழாவில் கலந்துகிட்டது நாடு முழுக்க சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு புறம் இதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் மறுபுறம் இது ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படின்ற குரல்களும் வந்துட்டு தான் இருக்கு.